தேவனை நம்புவதோடு துதித்து உண்மையான தேவதன்மை தேவன் ஊழியக்காரர்கள் அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இதெல்லாம் வாசிக்கிறது ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாமா? படிங்க. 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 2வது சங்கீதத்திலே 12ஆம் வசனம். 12வது வசனத்தை நான் படிக்கிறேன். கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இதுல 2 வார்த்தைகள் மற்றதான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒன்று தேவனை முத்தம் இடுகிறதான ஒரு அனுபவம். 2வதாக கடைசி ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தரை தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான தேவ ஜனமே, கவனமாக கேளுங்கள். தேவனை முத்தமிடுகிறதான ஒரு பாக்கியம் இருக்கிறது. அது மிகவும் பெரியது, எல்லாருக்கும் இல்லை. முத்தமிடுகிற வாக்கியம் யோவானுக்கு அந்த கிருபை கிடைச்சு இயேசு கிறிஸ்து மாடியில் உட்கார்ந்து மார்பிளை சார்ந்தார். புரியுதுங்களா? அந்த முத்தமிடுகிற அனுபவம் இருக்கிறது. தேவத்துல சிலருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்போ நமக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் அவர் வழியிலே உட்காருகிறதை உணர வேண்டும். இருந்து அவர்களே முத்தம் இடுகிறதான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனிதர்களுக்கு முன்பே நாம் மனிதர்கள், மனுஷர்கள் அப்படி சொல்வார். தேவனை பொறுத்தவர்களே அவருக்கு நாம பிள்ளைகள் புத்தகங்களை அணைத்துக் கொள்வார். அதுபோல தேவனுடைய அவர் அணைத்துக் கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துவார், தேர்தல் படுத்துவார், வழி நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார், தேர்ந்துவார், தகுதிப்பார், சுமப்பார். இப்படிப்பட்ட தேவன் அவர் என்ன சொல்கிறார்? நானே வழி, நானும் சக்தி, நானும் ஜீவனமா இருக்கிறேன், என்ன எல்லாரும் வேறு தேவனும் ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னா. தேவிய ராமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், உங்க தேசத்தில் வைக்காமலும் இருக்கிறீர்களாக, நானே உங்கள் தேவன் வாங்கி கட்ட அடுத்து படிச்சுப்பா. அவர் தேவன் நமக்கு தேவன் தேசத்தில் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இஸ்ரவேலை தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு தேவனை அண்டிக் கொள்கிறவங்க நிறைய இல்லை. உலகத்தை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள், மனுஷர்களை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அண்டிக் கொள்கிறவர்கள் யார்? வேதத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் அண்டிக் கொண்டிருந்தார். இல்லைங்களா? தாவீது தேவனை அண்டிக் கொண்டிருந்தார். ஏசாயா புத்தகத்தில் இருக்கிறது, தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களா உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், தேவனை சார்ந்த வேண்டும். அவருடைய மனதில் ஒரு இடத்துல இருக்கிறது, கண்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிற என் புறாவே, அது மேல உள்ள நீங்க படித்து பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல என்ன இருக்கிறது என்றால், அடுத்து பிளவுண்ட கண்மலை, அதுக்குள்ளே போய் நாம் தங்க வேண்டும் என்ற வார்த்தைகள் இருக்கிறது. அது பிளவுண்ட கண்மலையான இயேசு கிறிஸ்து தான். புறாக்கள் அதில் போய் தங்கும். புறாக்கள் தான் அதில் தங்கக்கூடிய ஒரு டேலண்ட் கிடையாது. வெள்ள போராட்டத்துலாம் கிடையாது, காக்காயெல்லாம் கிடையாது. பிளவுண்ட கண்மலை, கண்மலை விடிப்புகளிலே தங்குகிறதுன்னு சொல்லுகிறார். அதில் தங்கி போனால் மற்றெல்லாம் அதிகமாக தங்காது, இது போய் அப்படியே தங்கி. அந்த பிளவுண்ட கண்மலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. தாகத்திங்கிற கண்மலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. அது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். அவர்தான் இயேசு. விடாய்க்கு போகணுமா? இயேசு கிறிஸ்து அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கி. ஆண்டவர் அண்டிக் கொள்ளணும். அவர்களை முத்தமிட்டுக் கொண்டே இருக்கவர்கள் நாம். அருமையான தேவத்திற்கு நாம் பாக்கியம் உள்ளவர்கள். உலகத்தில் யாருக்கு அந்த பாக்கியம் கிடையாது. நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கோம், பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கோம். ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார், வேலைப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறார். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ வேண்டும். அவனை முத்தம் வாங்க வாங்கன்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது. வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டா அவர் வரமாட்டேங்கிறாரு. ஏன் வரவில்லை? காரணம் என்ன? பூமியிலே அறுதல் கொடுக்கிறது தேவ ஜனங்களுக்கு இந்த அறுதல் கொடுக்கிறது கொள்கை விவேசிக்காரனாக இருக்கிறார், நேற்றுமை பெருமிக்காரனாக இருக்கிறார், தேவ ஜனங்கள் அப்படின்னு கொலபாதகர்களாக இருக்கிறார்கள். ஏன் இப்படியாப்பட்டவர்களெல்லாம் இருக்கும் தேவ ஜனங்களாக தான் இருக்கிறான்.
வேலை கெடுக்கிறான், மூச்சிக்கிறான். இந்த மாதிரி நிறைய இருக்காங்கல்ல. இப்போ ஆண்டு வாங்கினா எப்படி வருவார்? நிறைய பேர் சாத்தானுடைய காவலில் இருக்கிறான். ஊழியக்காரனா நிறைய சாத்தானுடைய காவலில் தான் போய் பத்திராட்டம் ஒரு ஊழியக்காரன் பேர் இருக்கிறது. அவன் தன் கையை ஒழுங்காச்சுக்கிறதுல அத்தவனை கொடுத்து அது ஊழியக்காரன் கெடுக்கணும், அவன் வேலை கெடுக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்லுகிறேன், தேவன் நேசத்துக்கு வாங்க எப்படி வருவார்? வந்தா பாப்பாரு, இங்க வந்த என்னையா இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. நான் வந்தா எத்தனை பேர் தேடுவான்? அவர் வந்துட்டு போயிடுவார். எங்கேன்னு ஒருத்தனை எழுத மாட்டான். காரணம் என்ன? அவன் செயற்படுத்திக்காரன், பேசிக்கலனும் அப்படி இருக்கான். அவன் பெருமிஞ்சி காரணமா இருக்கிறார், பிதற்றுகிறான். விழப்பட்ட ஆணூர் ஆட்டுக்கு எப்படி போவாரு? போக மாட்டார்ல. அவர் வந்து ஏமாந்த கூடாதுன்னு கொஞ்ச நேரம் ஆகட்டும் சொல்லி மேலே இருக்கார். போய் சொல்றார், அந்த வரப்போகிறார், தேசத்துக்கு வரப்போகிறார். எப்பயா வருவார், கண்டிப்பா வரதான் போகிறார். ஆனா நீ தகுதி இல்லாம இதே சொல்லி போய் சொல்லி குழம்பிட்டு இருந்த. கல்யாணம் ஊழியம் தெரிஞ்சு பேசி வரப்போறான்னு சொல்லிட்டீங்க. நீ யோகியமா இருக்கியா? அதை பார்க்கணும். அப்போ ஆண்டு வருவார் வேணா, அவங்க எப்போ வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. வருவாருன்னு தெரியும். அதான் இப்போ நீங்க என்ன செய்வீங்க? அவர் வந்தா நான் எத்தனை பேர் போக போறோம், எத்தனை பேர் சரீரம் மருவமாக போகுது, அந்த கால்குலேட் அதை கணக்கில் கொண்டு வரணும். நாமே யோகிதையா இல்லை. அப்போ எப்படி நாம போவோம்? ஊருக்கு உபதேசமா? ஊழியக்கார் நேசிக்கிறது சீக்கிரம் வரப்போகிறார், எப்பயா வருவார்? நீ தேவையான்னு பார்த்தோம். அப்போ நாம் தேவனிடத்தை அண்டிக் கொண்டு அவரிலே முத்தமிட்டு வாழ வேண்டும். கண்மனை வெடிப்புகளிலே தங்குகிற புறாவே என்று தேவன் சொல்கிறார். அதிலே இருக்கணும். நான் வெடிப்பு இருந்தாதாயா பாதுகாப்பு. பல்லனும் கொலைக்காரனா இருக்கக்கூடாது, வேசிக்காரனா இருக்க தன் மனிதே விட வேற பெண் இச்சிக்கக்கூடாது. புரியுதுங்களா? தன் கிருஷ்ணனை விட வேற ஆணை இச்சிக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் நீ வரைக்கும் போக முடியாது. வெள்ளத்துக்கு கேட்டா போயிருக்குமா? அதெல்லாம் போக முடியாதுங்க. நம்ம தேவனை அண்டிக் கொண்டு வாழ வேண்டும். கர்த்தரை அண்டிக் கொள்கிற பாக்கியம் வாழ்ந்தது. தேவனை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனை அண்டிக் கொள்கிறது பாக்கியம். ஆண்டவர் அண்டிக் கொள்ளணும், மனுஷரே இல்லை. பெரிய ஊழியக்காரங்க தேவனை விட்டுட்டாங்க. தெரியுமா? வந்து தேவனை விட்டுட்டாங்க. ஆண்டவர் விட்டுட்டு அவர் இஷ்டது எங்கக்கான பாத்திரம் கிடைக்குமா, அவங்கள பாத்திரம் கிடைக்குமா, நல்ல விஷயம். இப்போ நமக்கு தேவனை மட்டும் சார்ந்து வாழ்ந்தா போதும். வேற யாரையும் கணக்கில் வைக்கக்கூடாது. இப்போ நான் பார்த்தா சினானில் இருக்கேன், அப்படிலாம் இருக்கிறேன். சினானில் இருந்தால் நான் இன்னும் பெரிய ஊழியக்காரனா? புரியுதுங்களா? உபதேசம் கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாதுன்னா நீ வந்து சினானோட அங்கீத்தினராக வச்சுக்கலாம். எனக்கு உபதேசம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு என் ஜீவியத்தில். அப்படி இருக்கும்போது நான் சினான்னா ஒரு பெல்லோஷிப்பில் ஏதாவது ஒரு பெல்லோஷிப்பில் ஐக்கியம் வைக்கணும், அவ்வளோதான். பலர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போய் சினானில் இருக்கிற ஒரு பெரிய பெருமை, நான் சினானில் இருக்கிறேன் இங்கே போகணும், அதனால நீ வரியில் போயிருந்தியா, ஜனங்களை வரிக்கு ஆயத்தப்படுத்த முடியுமா, உங்கள் ஜீவியில் ஒழுங்கு இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும்ல. நிறைய பிரதேசங்கள் ஓடுறோம், அந்த பிரதேசத்துக்கு போகிறேன், இந்த பிரதேசத்துக்கு போகிறதுலாம் உங்களுக்கு ஒரு மறுரூபம் இருக்கா? எதுவும் இல்லையே. பெருமையாக போகிற பெருமையாக வரேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த பிரதேசத்துக்கு மேன்மை பாராட்டி பேசக்கூடாதுங்க. ஆண்டவர் மேன்மை பாராட்டி, ஆண்டவர் மேன்மை பாராட்டி பேசுவேன். நான் அப்படிலாம் பேச, ஆண்டவர் தான் வேணும். என் ப்ளஸ் பாயிண்ட் என்ன சீக்கிரம் இருந்தேன், அவ்வளோதான். அதனால தான் நாம் தேவனை மேன்மை பாராட்டி பேசுகிறோம். தேவனை கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்கள் வாக்கியம். நாம் தேவனை அண்டிக் கொண்டு தான் வாழ வேண்டும். தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அங்கே இங்கே போயிட்டு அங்கே தெரியாதுங்க. பாருங்கள்லாம் புக்கை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு காப்பிக்கலாம் பசங்க வந்து தள்ளிடு. தேவன் ஆலோசனைக்காக காத்திருக்கிறதில்லை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். புக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது, படித்து மனப்பாடம் பண்ணிட்டு எடுத்து தசம் பண்ணிட்டு அப்பா முடிஞ்சுதா அப்படின்னு வேஸ்ட்டை கழிச்சுட்டு போகணும். துர்க்குணசாலிகளாக இருக்கிறார்கள். ஊழியக்கார் சொன்னார், ஊழியக்காரனுக்கு நற்புத்தியே கிடையாதுயா. என்கிட்ட ஒரு சொன்ன, ஐயா இன்னென்ன ஜாதிக்கு இன்னென்ன புத்தி இருக்கும், நான் தெரிஞ்சுருந்தேன். முதல் இந்த ஜாதி இந்த புத்தி தான் இருக்கும், இதுதான் இருப்பா. அதனால் எதையுமே அதிகம் வச்சுக்காதீங்க. இந்த ஜாதியா இவங்க புத்தி இப்படிதான் இருக்கும், இந்த ஜாதியா இவங்க புத்தி இப்படிதான் மாறாது. ஊழியெல்லாம் செய்யலாம், ஒரு சாபம் இருக்கும் அவனுக்குள்ள, அதை விட்டு அதை விடவே செய்யாது. அது அவனை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அவன் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாலும் அப்படிதான் அவன் வாழ்வான். இவங்கெல்லாம் கணக்கிலே வைக்காதீங்க.
அப்படி ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு பிரியமானவர்களே, தேவனை அன்பிக் கொள்ளுங்கள் பாட்டு டெய்லி அவரை முத்தமிட்டு வாழறது அதான் நம்ம கொடுக்குற பெரிய பாட்டு. அப்படி இருக்கீங்களா? அதிகாலமே எனக்கு தேவனை முத்தம் இருக்கீங்களா? எப்படி அது அதிகாலம் முத்தம் ஆண்டு உங்ககிட்ட வந்து நிற்கலாம். நீ பார், உன்னை சந்திக்கணும் இருந்தால் தேவன் சந்திப்பார். ஒரு ஆள் கப்பலில் போகிறான், அவனே சொல்கிறான், எங்கள் தேவனுக்கு வேலையா லக்கேஜில் கொண்டு வெளியே போடாத, என்ன தூக்கி போடுது. அவன் சொல்கிறான், நான் மாதாளத்தை சென்று படிக்கிறதுக்கு தான் உங்களை கரம் பிடிக்கும் பிடிச்சிட்டுல மீன் வாங்கிச்சிட்டு எங்கே போகணும் தக்கிட்டு போய் நோக்கம் ஓடுறான். கதையை கொண்டே வயசு வச்ச வாங்கி தந்த கழுத அவனோட பேச இது தேவன் செய்வார்வா. இசைக்கிட்டு போனோம்னா ஆண்டு நம்மகிட்ட இருக்கு வாயை திறந்து வச்சுருவோம். அதனால நாம் என்ன செய்யணும்? தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். தேவன் வார்த்தைகளை அண்டிக் கொள்ளுங்கள். தேவனை பற்றி சரியாக படித்துக் கொள்ளுங்கள். மாதமெல்லாம் புத்தகத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு எத்தனை வருஷம் பண்ணிடுவேன். அப்படி ஓடணும். ஓடி அந்த பிரிட்டி கிடைக்கும். ஊழிக்கா தெரியும் துண்டு பிரிட்டி தான் எடுத்து எல்லாத்துலையும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 10 பாயிண்ட் போட்டு பிரசவம். என்ன பிரச்சனை எங்கேயா இருக்குன்னா துண்டு பிரிட்டிலேருந்து எடுத்து ட்ராக்ஸ் பிரிட்டுனா இப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்காங்க. அப்போ அங்கே தேவ கிருபை இருக்குமா? மனுஷிகம் தான் இருக்கும். பெருமை இருக்கும். மெமரி பவர் இருந்தால் போதுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே பிரசவம் பண்ணிட்டு போகும். இப்போ அவன் ஊழியத்தில் மறுரூபம் இருக்குங்களா? தேவனுடைய ஆலோசனைக்காக அவன் காத்திராமல் அவன் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறான் என்றால் அவன் ஊழியத்திலே மறுரூபம் இருக்காது. நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. ஆண்டவருடைய வாரம் எப்போ வருவாரு? நீ வாரம் கொடுத்தா காதல கேட்பீங்களா? மகளே, முன்ன மாத்துமா, உன்னை மாற்றினா தான் நான் வர முடியும். நான் வந்தேன்னா எத்தனை பேர் வாங்க தெரியாது. நீ உண்மை மாற்று, சுவாபத்தை மாற்று, ஜீவியத்தை மாற்று. அவனே மகனே புத்திய மாத்தியா வானா நான் எப்படியா வருவேன்? நீ பாவத்தை விட்டு இல்லை. பாவத்தை விட முடியல. உன்னாக தண்ணி அடிக்க, சிகரெட்டு குடிக்க, தப்பு தப்பான பேசுகிற, தப்பு தப்பாக வாழ்கிற, அத்தனை வெட்டணும் குட்டணும் சோதையாடணும்னு நினைக்கிற. இப்படி தான் நான் வருவேனா? நான் வந்தால் நீ தேடுவியா? நான் வேஸ்ட் தானே. நீ தேட மாட்டேங்கிறதா? நீ இப்படி இருந்தால் நான் எப்படி வர்றது? ஜாதியை குறித்து உயிராக பேசுகிறேன். என் ஜாதி அப்படிப்பட்டது, உன் ஜாதி இப்படியாப்பட்டது பேசுறீங்க. உன்னை உன் ஜாதி மறுவப்படுத்துமா? மறுவப்படுத்தாது. எதை குறித்து உயிராக பேசுகிற? ஆண்களை குறித்து மேன்மையாக பேசுகிறேன். வாங்கன்னா இப்படி வருவாரான்னு வரமாட்டா? அவருக்கு தெரியாதா? அவரே தீர்றதுன்னு சொல்கிறாங்க. இதோ நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், அவனுக்கு அளிக்கும் பலன் வருகிறது. நிறைய வரலாம் சொல்லிட்டு இருக்கிறார். ஒருத்தர் சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு போயிட்டாருப்பா. நம்ம 1000 வருஷம் ஆட்சியில் தான் இருக்கோம். இப்போ எங்க ஆப்பிள் தானா கொண்டது? என்ன மனுஷன் ஆப்பிள் வாய்ப்பு குட்டியாக இருக்கான். 1000 வருஷம் அரசாட்சி நடக்கா? ஏது என்ன நடக்கிறோமோ இப்போ நடந்துட்டு இருக்கா? இல்லை தப்பாக தானே இருக்கு. தேவ ஜனங்களுக்கே தெரியும் அவனும் தன்னை சரியில்லை. மூளைக்காக தன்னை சரிப்படுத்தலை. எப்படிங்க பரலோகத்துக்கு போவான்? அவன் தன்னை மேன்மைப்படுத்தி பேசுகிறான். நான் அவன் பிரதேசத்தில் இருக்கேன். என்ன பிரதேசத்தில் இருக்கேன்? அவருக்கு தெரியலையா? எப்படி பாரு, நீயே போக மாட்டேன், உங்க ஜனங்க எப்படி போவோம்? அண்ணி பார்த்து பேசிட்டா போயிருந்தியா? கூட்டம் அண்ணியை பார்த்து பேசுது, அழகாக பேசும். அதனால ஒருவருடைய கனி மரத்தினால் அறியும். நல்ல கனியெல்லாம் மரத்தை வைத்து மரத்தை அறியணும். கனியெல்லாம் உன் சுபாவங்களே சரியில்லையே, அப்ப நீ எப்படி வழியில போவ? அவையை பொறுத்து வேலை பாராட்டி என்ன போகணும்? சுபாவங்களே மாற்றது. நீ 40 வருஷம் விசுவாசம் இருக்க, ஒரு மருத்துவமும் இல்லையே. வெட்டிடலாம், அப்போ வெட்டி இருக்கணும், இப்போ வெட்டி கொண்டு வரணும். இது கொலை பார்த்தது. இது ஒன்று பரலோகத்துக்கு போக எனக்கு எப்படி வரைக்கு போகிறேன். 90 வருஷம் பார்த்து தான் இந்த சீக்கிரம் இருந்தார். அவர் தான் 3வது சூப்பார். அவர் சொன்னார், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சென்டரில் கூலிக்காரங்க, எனக்கு சீவெல்லாம் வேண்டாம், எருசலேமே எனக்கு வேண்டாம், அதுக்கு தகுதி எனக்கு இல்லை. ஆண்டோட வருகையை எடுத்துக்கொள்ள இருக்கே யோகிதை இல்லை. உனக்கு தெரிஞ்சாங்க. அவர் சொன்னதாங்க சொல்றேன். அந்த கேசட் யாரோ வாங்கிட்டு போன தெரியாம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். யாரோ வாங்கணும்னு திருப்பி தரல. அதனால சொல்றேன், நம்ம சரி இல்லை ஆங்கில வாங்க மனப்பூர்வமா வாங்கய்யா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிறைய பேர் பருவத்தை ஒப்பு கொடுத்துட்டு செத்துருக்கிறாங்க.
தேவனை அன்பிக்கொண்டு வாழுங்கள். வேற யாரும் அன்பிக்காதீங்க. நான் தனியா இருக்கிறேன். ஆண்டவர் தான் அன்பிக்கொண்டு வாழ்றேன். நிலைமையும் வேறுங்க, வேறுங்க. அது எல்லாம் மாற்றங்கள். இனி பாவம் செய்யாத ஆண்டவர்னா விட்டுருங்க. மறுபடியும் அதே பாவம் செய்தியா வரைக்கு பருவத்துக்கே போக முடியாது. நிலைமை பரிதாபத்துக்கு ஏற்றாது. திரும்ப எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் உங்களுக்கு மருவம் இருக்க ஒரு ஜாதி என் ஜாதி வெட்டிடும், ஜாதி குத்திடும். வாழ இருக்க நிறைய பேர் ஜாதி தான் வாழ்றான். மூலிகை நான் இதெல்லாம் பார்த்தவன் தான் தென்னல் ஜாதி கொடுமைகள் அனுபவிச்சோம்னா எந்த ஜாதி எப்படி இருக்கும், அங்கிட்ட எதுவும் யார்கிட்ட பழகக்கூடாது. நல்லாவே தெரியும். ஒரு ஜாதி இந்த ஜாதி தெரிஞ்சாலும் கட் பண்ணிடு போகணும். இந்த ஊர்ல சின்ன வயசுல அங்க ஒரு மாந்தோட்டம் மாமரம் இந்த அந்த போய் அப்போ ஒரு அம்மா அந்த அம்மா தான் அதை காசுப்பாங்க. அவங்க தாத்தா உருவாக்கின பள்ளி. அந்த அம்மா என்னை பார்த்துட்டு ஒருத்துக்கு அவங்க பெரிய நல்ல பாம்பு வந்து அதை நான் தான் அடித்து யாரும் கிட்டே போட ஒரே அடி அடிச்சு மண்டை உடச்சேன். அப்படி எடுத்து கொம்பளை தூக்கி போட்டு எடுத்து சாம்பலாக்கி தூக்கி போட்டேன். அது வந்து அந்த அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கும். அந்த அம்மா பேர் சுவாஸ், அவங்க புத்தம் பேர் சுவாஸ். அந்த அம்மா பேர் வேற நானும். உங்க அப்பா பேர் தாசர். அதனால அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது சாப்பாடு சில நேரம் கொடுக்கும், நான் வேணாம்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் அங்கே போய் சாப்பிட போகிறேன். அப்படி இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு உணவு நான் போகிறேன், நான் போய் சொன்னேன்னா எனக்கு அதுக்கு ஆக்கிடுவேன். அப்படி இல்லை, வீட்டில் வேலை பார்த்துருந்தேன். சின்ன வயசு வெல்டர், பெஸ்ட்டு வெல்டர் நான். அப்படியே எனக்கு 4500 சம்பளம். ஒரு நாள் 150 ரூபா, 83 82 தான். வீட்டுக்கு போய் சிலிண்டரில் நானும் இதை அசம்பிளி பண்ணி தவிர உள்ளே போட்டு ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணுறது, மவுத் அடித்து ஸ்டாண்டர்ட் பனை அடித்து மேலே ரிங்கு அடித்து இவ்வளோ வேலை செஞ்சு ஏர் ஃபுல் பண்ணி தண்ணியில் அழுத்தி ஏர் லீக் ஆகுதான்னு பார்த்து அப்படிலாம் இருந்து தான் நான் பழகினேன். அப்போ எனக்கு 4500 சம்பளம். எனக்கு வயசு 17 வயசுல 4500 சம்பளம் வாங்கணும். எவ்வளோ இருக்கானா 10 ரூபா சம்பளம் வாங்கணும் இருக்கான். எனக்கு 4000 ஒரு நாள் 150 ரூபா சம்பளம். அதுக்கு நாங்கள் அப்போ என்ன கஞ்சி கொடி இல்லாமல் ஆட போகிறேன். வேலை வெட்டியில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஈபி போனேன். பேஸ்மெண்ட் பவுடர்ஸில் வேலை கொடுத்தாரு தேவன். தொழிற்சி தருவது இந்தியாவை ரெகுலேட் பண்ண சொன்னால் அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் முயற்சிக்கிறேன். சும்மா வந்தேன். சரிங்களா, எனக்கு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். என்னோட 2 வருஷம் வயசில் கூட. அவன் பேர் சொல்லல. அவன் தான் ஒரு இடத்துல கொண்டு வேலைக்கு கொடுத்தான். அப்புறம் எனக்கு சேஃப்டி மிஷின் போது எனக்கு வேலைக்கு தான் 3 கோர்ஸ் தான் சொல்லிக் கொடுத்தான். அங்கேருந்து வேறு கம்பெனி போனேன். சேஃப்டி மிஷின் ஆப்ரேட்டராக இருந்தேன். அங்கே ஒருத்தர் மில்லிங்கில் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்தான். அது நிறைய வேலை இல்லை. அவன் லேத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சு கொடுத்தான். அதை கற்று வேறு கம்பெனி போனேன். அங்கே நல்ல சம்பளம் தான், சும்மா இருக்க மாட்டேன். ப்ரெஷராக இருந்தேன், ரெல்மேனாக இருந்தேன், இதுதான் பெஸ்ட்டு வெல்டராக இருந்தேன். நல்ல சம்பளம், சும்மா சோம்பேறி கிடையாது. ஒரு கம்பெனி வேலை இன்னொரு கம்பெனி போயிட்டே இருக்கு. எனக்கு ஆஃபர் ஜாஸ்தி. அந்த பையன் சின்ன பையன் வந்து வேலை செய்யாமல் ஒரு பாட்டு சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய திருவிழை பாட்டுதான். தேவை தொட்டால் கூடியிருக்கிறார். தீயத்துக்கு உட்கார்ந்து ஆண்டு தொட்டால் உடனே தீயத்து வந்து அதோடு எல்லாத்தையும் தேவன் கஞ்சிக்கு சத்து வந்து இல்லை. அவன் கஞ்சிக்கு அந்த அம்மா எனக்கு சாக்லேட்டு ஸ்வீட்லாம் கொடுப்போம். ஆனால் அருமையான தாயர். அவங்க குழந்தை கிடையாது பாருங்க. குழந்தை இல்லைங்க அந்த அம்மாவுக்கு. யாரை பார்த்தாலும் பிள்ளைன்னு தான். நாங்கள் இங்கே அங்கே தோப்பில் தான் எப்போ மரத்தில் ஏறி உட்காந்துட்டு விளையாடி. டவுன் ஒருத்தர் தான், ஜோஸ்லாம் ஒருத்தர் தான், இங்கே சைலஸ் ஒருத்தர் தான். எல்லோரும் இங்கே தான் இருக்கும். மரத்தில் உட்காந்து தொங்கிட்டு ஒவ்வொரு மாதிரி விளையாட்டு. ஆனால் அந்த அம்மா எங்களை ஒரு நாளும் நாங்கள் படிப்புக்கு பாதுகாவலே நாங்கள் தான் அந்த படியில் உட்காந்து பேசிட்டு விளையாட்டு. அந்தம்மா அருமையான தாய். குழந்தையில அந்தம்மா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க போகிறதுக்கு காரணம் அவங்க வீட்டில் 2 பசங்க வாழ்ந்தாங்க. ஒருத்தன் பேர் சென்னி, இன்னொருத்தன் பேர் சகாயராஜன். ஆரோக்கிய ராஜா, சகாயராஜா பேர். அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. அங்கே போய் விளையாடி அந்த பாம்பை பார்த்துட்டு அடித்து போட்டதுனால அந்த அம்மா என்னை விரும்பி எனக்கு கூப்பிட்டு உட்கார் நீ செய்த உதவி எல்லாம் ஓடுறான். பண்ணிட்டு ஒரு 5 அடி நீளம் எனக்கு நிலப்போம். ஒரே அடி தான். தலை 2ஆக கிழிஞ்சிட்டு
அப்புறம் அடிச்சு போட்டு கொளுத்து சாம்பலாக்கி வீசுது. அந்தமா அதை பார்த்து தான் என் பிள்ளை தான் சொல்றேன். என்ன அருமையான தாய். அவன் மேல் வந்து ஏதோ இந்தியா ஏதோ பேர் வாழ்ந்துட்டேன். சுவாசம் போனால் நல்லா இருக்கும். அவன் ஹஸ்பண்ட் பேர் சுவாஸ், அவங்க அப்பா பேரும் தாசர். மாதிரி தெரியும். அந்த மாதிரி இறந்துட்டாங்க. அருமையான தாய். அது வந்து ஒரு குறையும் சொல்ல முடியாது, இரக்கம் உள்ள தாய். ஆனால் அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா எனக்கு கூப்பிட்டு சுழிச்சு இருந்துடும். கடையை கூப்பிட்டு சுழிச்சு இருந்துடும். அந்த அம்மாவை நிறைய பேர் ஏமாத்தும். என்னை கூப்பிட்டு நீ சாப்பிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு ஆகணும், கண்டிப்பாக சாப்பிட்டு மாமா அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியும். அடுத்து நீ காப்பாற்றிட்டா என்ன, நான் தான் வீட்டுக்கு. அந்த அம்மா வீட்டில் சமையல் வேலை பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அருமையான தாய். எல்லாம் இறந்துட்டு. அதனால நான் கஞ்சிக்கு செத்துவேன். ஒரு ஊருக்கு நான் எப்பவும் கஞ்சிக்கு செத்துவேன். அந்த பாவம் எனக்கு தேவையில்லை. என் வீட்டில் நல்ல உணவு நான் நிறைய சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ட பாயெல்லாம் சுட்டு போய்க்கிறேன். அப்படி சப்பாத்தி 2 ரூபா 1 ரூபா சப்பாத்தி போனால் அள்ளி ஊற்றுவார். சாப்பிட்றான். நல்லா வேலை செய்வேன், நல்லா சாப்பிடுவேன். நானா கஞ்சிக்கு செத்துவேன். சொல்லுங்க, 4500 சம்பளம் ஏன்றப்போ 82வது வருஷம் 4500 சம்பளம் வாங்க. ஏன்னா வாங்கியிருக்கான்னு கேட்போம். ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஒரு ஆட்டோமேட்டிக் ஏற்ற செட்டர் ஆப்ரேட்டராக இருந்தேன் நான். அவர் செட்டர், அவருக்கே 900 தான் சம்பளம். ஆனால் நான் 4500 வாங்குவேன். பராமப்படுவான். இந்த பையனுக்கு 4000 கொடுத்துட்டு பறித்து கொடுத்தாங்க. அவன் செய்கிற வேலை நீ செஞ்ச வேலை. ஒரு பொருளை நீ வெட்ட அடித்து ஃபினிஷ் பண்ணி போய் பார்ப்போம். அவன் செட்டர், ஆனால் நான் ஆப்ரேட்டர். ஆட்டோமேட்டிக் ஆப்ரேட்டர் நான். டாக்டர் ப்ரூவ் பண்ணி போட்டு எல்லா ப்ராடக்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்போ என்ன செய்ய, இந்த வேலை செய்கிறான், அந்த வேலை செய்கிறான், அந்த வேலையும் சேர்த்து வேலை பார்க்குறான், இந்த லேபர் வேலை பார்க்குறான், எது வேணும் நடனம் செய்கிறான், வெயிட் அடிக்கிறான், கேஸ் கட்டிங் பார்க்குறான். என்னங்க அவன் செய்கிற வேலைக்கு 150 கம்மிங்க. அவனுக்கு 200 சம்பளம் தாங்க. உங்களுக்கு எதுக்கு பராமரி. அவன் பாருங்க, நான் அவனுக்கு சுறுசுறுப்பாக இருந்து வேலை செய்யும். நான் எதுக்கு கஞ்சி சாப்பிடும் வழியேற ஹோட்டலுங்க. எல்லா ஹோட்டலுக்கும் சாப்பிடுவேன். நான் கூட பழையவங்களுக்கு தெரியும் பசங்க. எல்லா ஹோட்டலுக்கும் சாப்பிடுவேன். பண்டிகறி தவிர மற்ற எல்லா கறியும் சாப்பிடுவேன். நாயை விட்டு போன நாய்கறியும் சாப்பிடுவேன். 3 வருஷம் நான் நாய்கறி தான் சாப்பிட்டேன். புரியுதுங்களா? நாய்கறி பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். அருமையானவர்களே, கஞ்சிக்கு செத்து ஊழியத்தில் நிறைய பேர் கஞ்சி இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அத்தனை பழித்து போச்சுன்னா தாவீதுக்கு என்னங்க இருக்கு சாப்பாடு? சவுலுக்கு என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட்டாரு. காணா போன கழுதையை தேடி வந்தார். தாவீது ஆண் வைத்து இருந்தார். அவர் நான் காட்டில் சாப்பாடு வச்சுருந்தா சாப்பிட்டு இருந்தார். சாமல் அனுப்பினா சாமலுக்கு கஞ்சி சேர்த்து வந்தாயா நிறைய பேர் ஊருக்கார். பேசிக்கிற சீசன் பேருக்கு சாப்பாடு வழியில், யோவானுக்கு சாப்பாடு வழியில் ஆங்கிட்டு கிடத்தான் பேருக்கு கொரோனா கூட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. இவங்க நினைச்சாங்க கொரோனா நினைச்சான் இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. 3 நாள் காய வச்சு தான் கொரோனா வீட்டுக்கு அனுப்புவார். கையை கலந்தானு தெரியல. தப்பாத்தை சுட்டு உள்ள கழிதான் வச்சிருக்காரு. ஊழியக்காரனாலே நிறைய பேர் கஞ்சிக்கு சேர்த்து வந்தாயா எல்லா வசதியோடு இல்லை. கஞ்சிக்கு சேர்த்தவனையும் ஆண்கள் கூப்பிட்டுருக்கிறார். வசதி உள்ளவனையும் கூப்பிட்டுருக்கார். டாக்டரையும் கூப்பிட்டுருக்கார். தேவனை அண்டி கொண்டவர்கள் 11 பேர். சாத்தானை அண்டி கொண்டவன் ஒருத்தான் தான் யூதாஸ். பேசுக்கு பேர் காட்டிக்கணும். ஆண்டவர் அண்டி கொள்ளவே பணத்தின் மீது கண் வையடா தாண்டவர் போனேன்னு சொன்ன மாதிரி யூதாசு பணத்தின் தான் கண் வச்சாங்க. முடிய ஆண்டவரை அறிகிற அறிவு அவனுக்கு அவனை தான் கைக்குள்ள போட்டாங்க. காசு கொடுத்தாங்க. காட்டி முடியாது. அவங்க என்ன மாதிரி தான் இருப்பான். நான் காட்டி முடியும். அவன் கதை எழுது வயிறு விடுத்து சேர்த்தான். இப்போ தேவனை அண்டிக்கொள்ளாத இன்னொருத்தன் தாவீதோட மகன். அவன் முடி மரத்தை வச்சுட்டு அவன் செத்து போனான். இப்படிதான் நிறைய இருக்கிறாங்க. அப்ப தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரும் கண்டித்து சேர்த்த ஊழியக்காரங்க தான் நிறைய பேர் படிப்பறிவு. சிபிஎம் எல்லாம் படிப்பறிவு இல்லாத பயன்படுத்தி தெரியுமா? ஊழியத்து பெரிய படிப்பு உள்ளவங்க ஊழியத்து எடுக்க மாட்டாங்க. படிப்புக்கு பயப்படி தெரியுமா? இப்பதான் படிச்சவனை கேட்கறாங்க. அவ போய் பாருங்க, இதுக்கே போகாதால அவங்க ஊழியக்காரனா இருந்தாங்க. அப்படி இருந்து அவங்க சீப்பாஸ் ஆகி அவங்களே செஞ்சு பண்ணாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ பைபிள் படிக்க தெரிஞ்சா போதும். நான் என்ன படிக்க விட்டது காரணம் சிபிஎம் தான். பைபிள் படிக்க தெரியுமா? போதும், இதுக்கு மேலே படிக்க வேணாம். அப்போ ஊழியத்தை 3 வயசுல சிபிஎம் போனேன். இடையிலே நின்று ஓடுவேன். வருஷம் செல்லம் கண்ணு ஓடிடுவேன்.
புரியுதா? அப்போ படிக்க தெரிந்தால் போதும், பட்டம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க டீச்சர். திரிச்சிருவான். இப்பதான் எடுத்து வைக்கிறாங்க, திரிச்சிடும் போட்டு. அதே தான் சாவன் நவராஜ் அம்மாவும் அவங்க ஊழியருக்கு யானை வந்தா தெரிஞ்சு போடும். தேவனை அண்டிக் கொண்டு வாழுங்க. தேவன் நம்மை கைவிட மாட்டார். இந்த தலைவலி வந்துட்டு கூட ஏற்று தலைவலி வந்துட்டு நான் பேசணும். தேவனை அண்டிக் கொண்டு வாழ்கிறவர்களை பார்த்து டெய்லி முத்தம் இருங்க. ஆண்டு இந்த பாதங்கள் முத்தம் இருங்க. அதான் நமக்கு பாக்கியம். பெரிய மேன்மை பேசக்கூடாது. தேவனுடைய இலக்கத்தை பெற்று வாழுங்க. அத்தனை அண்டிக் கொள்வது பாக்கியம். ஆண்டு வார்த்தையை அண்டிக் கொள்கிறேன், உண்மை அண்டிக் கொள்கிறேன். உதவி செய்ய வேண்டிய வாழ்ந்து தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு சொல்ல வந்தங்க, நான் மறந்துட்டேன். தலைவலினாலே நான் மறந்துட்டேன். கண் பார்வை ரொம்ப முக்கியம். பைபிள் எடுத்துதான் எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் தான் உதவி செய்யும். அதனால தேவனை நம்பி வாழுது. ஆண்டவர் தான் என்னால் நடக்க முடியாது. ஒரு 200 அடி வேகமாக நடந்தது, அதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. நீ எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணு. ஸோ நாம் ஆண்டவரை நம்பி தான் சொல்லி காட்டக்கூடாது. கஞ்சியே நான் கஞ்சிக்கு சேர்த்துனேன். யாருக்கேனும் போய் கஞ்சி குடியாக வாங்குறேன், விருப்பப்பட்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். அவங்க சொல்லி காட்டினா நான் என்ன பண்ணுவேன்? நான் எத்தனை பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன், டிஃபன் வாங்கி கொடுத்தேன். நான் சொல்லி காட்டணும்னா என் அப்பம் புசித்தவன் அவன் புதிங்காலை என் விரோதமாக தூக்கினான். அது எனக்கு பெரிய ஆட்கள் தான். ஐயா பசிக்குது, அதை டிஃபன் வாங்கி கொடுக்கணும். நான் சாப்பிட்ற நேரம் வந்து நிற்பான் கடையில். ஆளுங்க தான் அப்படிதான் சொன்னான் வந்து. நான் கடைசியில் அவனுக்கு வெறும் பாதிப்பாயிட்டு இப்படி நடக்கலாம். இப்போ அவன் சொன்னா மனைவி இவன் தான் சூழ்நிலை வச்சான். இந்த கும்பலை போய் எங்கே விசாரிச்சு பார்த்தான். அவன் வந்து செய்யலாமா, பாவம் உன் புருஷன் தான் போய் சொல்கிறான். அவன் மேலே அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்டு உன் புருஷன் தான் அவன் மேலே பழி போடுறான். உன் புருஷன் துரோகி. அவன் வந்து வீட்டை சின்ன கட்டிட்டான். அருமையானவரே, நாங்கள்லாம் சொல்லி காட்ட மாட்டேங்க. என் பசுக்கு அவனை நல்லா வளர்த்தேன். இல்லைங்க, எப்போ நீ சிபிஎம் பற்றி பேசுறேன், சிபிஎம் பற்றியானே நான் பேச முடியும். அது என் வளர்த்த இடம், அது என் வளர்ந்த இடம். நான் அடைந்ததெல்லாம் நீ அடைஞ்சிருக்கியா? அனுபவித்த மகிமையை நீ அனுபவித்திருக்கியா? ஊழியர்கள அனுபவித்த மகிமை நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அந்த அளவு என் பசுத்தவான்கள் என்னை தேவனோடு வைத்து என்னை வளர்த்தார்கள். 1000 கோடி நாவுகள் இருந்தாலும் இதுக்க எனக்கு போதாது. 1000 கோடி நாவுகள் தேவனை நம்பி வாழ்ந்தேன். படிக்கலாம். அருமையானவர்களே, தேவனை நம்பி வாழ்ந்தேன். இந்து ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்படி சொன்னாலும் அவங்க ஏற்பாங்க. நான் என் பேரை கிடையாது, என் குருவுக்கு பேரை கிடையாது. புரியுங்களா? ஒரு நாயை பாலங்கொட்டில் எடுத்து பேசுது. அந்த நாய் இதை எடுத்து எல்லாருக்கும் சொல்லு. அந்த நாய் தான் மட்டமான நாய்ங்க. அப்போ தேவனை தான் நாம் வந்து ஓடணும். முதல் நான் ஒருத்தனும் பழகுனா என்ன ஜாதின்னு தான் பார்ப்போம். ஜாதி இந்த ஜாதினா கட் பண்ணிடுவோம் உடனே. அவன் புத்தி எனக்கு தெரியும். அதனால் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. ஆனால் எல்லாம் ஃபார்மாலிட்டி தான். நானும் ஃபார்மாலிட்டி தான் பேசுவேன், பழகுவேன். அவன் டீ வாங்கி கொடுத்தா அத்தனை நான் டீ வாங்கி கொடுப்பேன், அவ்வளோதான். அவன் ஒரு வடை வாங்கி கொடுத்தா அத்தனை நான் வடை வாங்கி கொடுப்பேன், அவ்வளோதான். எல்லாம் அப்படியே இங்கேருந்து போனோடனே அவன் வேலையை பார்த்து ஜாதியாக பிரிஞ்சு போயிடுவான். டைம் பாஸுக்கு வந்து பேசினா வாங்க அப்படின்னு போயிட்டு இங்கே டைம் பாஸ் பேசு. இப்படிதான் அவங்க எல்லாரும். அதனால் தேவனை நம்பி தான் நான் வாழ்ந்து ஜாதிப்போம். ஏன்னா திருநெல்வேலி என்னை மாற்றிட்டு இந்த ஊரில் இருந்து எனக்கு ஜாதி தெரியாது. எல்லாரும் அன்பா சொல்லணும். திருநெல்வேலி பாதிக்கப்பட்டதுனால இந்த ஜாதி இப்படி தான் இருக்கும், இவன் புத்தி இப்படி தான் இருக்கும், இந்த ஜாதியோட கோபத்தை நான் உருவிட்டு சரிங்களா? அதெல்லாம் எப்படி பேசினான், அப்படி பேசினான், இப்படி பேசினான், போய் தேடிப்பாரா போறா. கடைசியில் அவன் அப்படிதான். அருமையானது, தேவன் நம்மை கைவிடுது. 3000 வருஷத்துக்கு இருக்காது நான் காண்பிடுவோம் வரையறுக்கிறது. 3000 மனுநீதி சோழன் புக்கு அந்த இருக்கான்னு யாருக்குமே கொடுத்த இல்லை. ஏன்னா மனுநீதி சோழனை பற்றி சொல்லுவோம். அது உத்தமமான தேவ மனுஷன் சொல்லலாம். உத்தமமானவர், கண்ணியமானவர், இந்தியாவை அரசாண்டவர்கள் அவங்க எல்லாம் மறைச்சிட்டாங்க. மனுஷனுக்குரிய நீதி, மனுஷனுக்குரிய விதிமுறைகளை
எழுதி கொடுத்தவர் தான் மனுநீதி சோழன். ஒவ்வொரு பலனும் சோழ வம்சத்தை சேர்ந்தவர். அதையும் இருக்கா அவனுக்கு, கவலைப்படாதீங்க, ஜாதி என்ன, சோழ வம்சத்தை சேர்ந்தவர். கரிகால சோழன், ராஜராஜ சோழன், பெரும் அப்படிலாம் இருக்கு. அடுத்து ராஜேந்திர சோழன், நிறைய சோழர்கள் இருந்தாங்க. அவங்க தான் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, அடுத்து காசி விசாலாட்சி, இங்க இருக்க இந்த அம்மா சங்கரி, பகவதி அம்மன், இப்படியே போங்க, எல்லாம் சாம்பவ பெண்கள் தான் இந்த காலத்துல. இப்ப முருகரே பழைய 3000 வருஷத்துக்குள்ள இருக்காது, புரியுதுங்களா? அவங்க எல்லாருமே செத்து அவங்களதான் இவங்க எல்லாம் வழிபட்டாங்க. ஏன் அவங்க விளங்கி இருக்காங்க தெரியுமா? இந்த பூமியில தேவன் தோமாவை அனுப்பினார், கேரளாவுக்கு அனுப்பினார். இங்கே வந்தார், தோமாவை அடித்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் தோமாவுடைய ரத்தம் இந்த பூமியை சிந்தப்பட்டதுனாலே இவர்களை விளங்கிட்டான். அவரவர் இருப்பிடத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் அவங்க ரோட்லயே நடந்து வந்துடும். அவரவர் இருப்பிடத்துல போய் தங்கிட்டாங்க. ஏன்? நிறைய தேவனுடைய ஒரு மனுஷனுடைய ரத்தம் அந்த பூமியிலே சிந்தித்தார்களே, அவனை கொண்டு போட்டார்களே, ஐயோ என்று அணிந்துதான் இந்த அணியான இந்த சாம்பு பெண்கள் எல்லாம் விளங்கி அங்கங்கே போயிட்டார். புரியுதுங்களா? இந்த பூமியில அவர் ரத்தம் சிந்தினார். மெட்ராஸ் பட்டணத்தில் செயின்ட் தாமஸ் புதைக்கப்பட்டார். செயின்ட் தாமஸ் மவுண்ட்னு சொன்னார்கள். பதுங்கின இடம் அது. கைவர்கள் கொண்டு போட்டதுனாலே அவர் ரத்தம் அந்த பூமியை சிந்தப்பட்டது. இவர்களெல்லாம் விலகி போனார். பல விலகி போயிட்டாங்க. அவங்க இடத்துல போய் இருக்கிறான். அருமையானவரே, தேவர் நீ இயேசுக்கு சீசன் உயிர் வீட்ட இடம் இது. சோழ நாடு, சோழ வம்சத்தார், சோழர்களா இருப்போம். நம்ம கையில வாங்கி சாப்பிட்டவன், நம்ம அப்பம் புசித்தவன் நம் விரோதமாக இருக்கிறான். சோழ வம்சத்தானே, அரையனே, உன்னை அழிவுபடுத்துவதன் மீது 1000 தலைவர்களுக்கு மேலே சாபம் வரும் என்பதை உனக்கு சொல்லுகிறேன். கையில் இருந்தெல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறார். உன்னை சூறையாடப்பட்டிருக்கிறாய், சூறையாடப்பட்டிருக்கிறாய். உனக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். தேவன் என் விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுப்பார். இந்த நாடு, இந்திய தேசம் 3ஆ பிரிக்கப்பட வேண்டும். இந்த சவுத் இந்தியாவோட மகாராஷ்டிராவை இணைக்க வேண்டும், ஒரிசாவை இணைத்து விடும். இந்த நாடு, இந்திய தேசம் 3ஆ பிரிக்கப்பட்டு வில், குடி, கயல் 3 கொடிகள் எல்லாமே வேறு கொடி இந்திய தேசத்தில் பறக்க கூடாது. அந்த நாடு இன்றைக்கு வரும், என்றைக்கு வரும். அதுக்காக ஜோமனுங்கள் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கிறாங்களா? சர்வவல்லமையுள்ள தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நேரத்திலே நீங்கள் கொடுத்த 2 ஆலோசனைகளுக்காக சொல்கிறார். எங்கள் மீது அடக்குமுறைகள் வரைக்கும் என்ற அடிமைத்தனங்கள் எல்லாம் அழிந்து போகிறார். எங்கள் அடிமைப்பட்ட ஜாதிகளுக்குள்ளே ஒருவர்கள் வந்து சாபத்தனாக நீங்கள் உயர்த்தி காத்தவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.